இந்த வீடியோ பார்த்துருக்கிற இந்த நேரம் வந்து தாய்லாந்தில் வந்து சரத்குமார் மகள் வரலட்சுமிக்கும் நிக்கோலஸுக்கும் ஒரு திருமணம் முடிஞ்சிருக்கும். மேபி நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம். நாட்டுக்கு முக்கியமானவர்கள்கிட்டலாம் போய் இதற்கான அழைப்பு வச்சுருக்காங்க வந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து தாய்லாந்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணம். அந்த திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் மோடியிலேருந்து இங்கே இருக்கிற ரஜினிகாந்த் அது இதுன்னு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டுங்க வந்து அத்தனை பேருக்கு வந்து சரத்குமார், ராதிகா, குறிப்பாக சாயாதேவி, வரலட்சுமி அத்தனை பேர் கொண்டு போய் இந்த பத்திரிகையை கொண்டு வந்து அந்த பத்திரிகை ப்ராசஸிங் அதுக்கு வந்து பேர் எழுதுந்து இதெல்லாம் கூட ஒரு ரீல்ஸாலாம் விட்டுருந்தாங்க. எதுக்கு இது முக்கியமான ரொம்ப விஷயமாக பேசுகிறோம்னா, ஏறக்குறைய இந்த கல்யாணத்தை வந்து ஒரு அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஒரு கால்வாசியாவது நம்ம பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை சரத்குமாருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு முதல் திருமணம் வந்து இந்த நேரம் வந்து நீங்கள் சரத்குமாரோடைய வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. சாயாதேவின்னு ஒரு முதல் மனைவி, அந்த முதல் மனைவிக்கு பிறகு வந்து ராதிகா சரத்குமாரை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அப்புறம் 2 பேரும் வந்து பிரிஞ்சே இருந்தாங்க. அப்புறமா வந்து வரலட்சுமி நடிக்க வந்தாங்க. இதெல்லாம் கூட டீட்டெயிலாக பேசுவோம். ஒரே ஒரு சம்பவம், சாயாதேவி அப்படின்னு அவங்க தான் முதல் மனைவி. இவங்களை பற்றி ஒரு இது என்னென்னா, இப்போ வணங்கான் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க வந்து. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் வந்து, சரத்குமாரோடைய முதல் மனைவி வரலட்சுமியோடைய அம்மா வந்து வணங்கான் படத்தில் நடிச்சிருக்காங்க. என்னையா அது காரணம் வந்து, பாலாவுக்கும் இவர்களுக்குமான அந்த அன்பு என்ன இவங்க வந்து குடும்ப நட்பா இப்படிலாம் கூட கேட்கலாம் வந்து. ஆல்ரெடி நாம் கேள்விப்பட்டது என்னன்னா, சாயாதேவி வந்து பெங்களூரை சேர்ந்தவர்கள், ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரியுடைய மகள். ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏறக்குறைய நான் சரத்குமார் போய் அங்கே லவ் பண்ணி அப்படி அந்த ஜிம் பாடியெல்லாம் காமிச்சு கல்யாணம் பண்ணிட்டார் வந்து. அவங்க ஆல்ரெடி கன்னடத்துலேயும் பார்த்திங்கன்னா சில படங்கள் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது வணங்கான் படத்தில் அவங்க நடிக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க. தாரைத்தப்பட்ட படத்தில் வரலட்சுமி நடிச்சிருந்தாங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் தனக்கு வந்து ஒரு பெரிய இடம் கிடைக்கணும்னு வரலட்சுமிலாம் நடித்ததெல்லாம் உண்டு. இந்த தாராத்தப்பட்ட படப்பிடிப்பில் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கிறேன், நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். பாலா வந்து எதையுமே வந்து ரியலாக எடுக்கக்கூடியவர் வந்து. அது வந்து பல காட்சிகள் நானே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் வந்து. இந்த அடியெல்லாம் வந்து நிஜமாகவே அடி விடும். அவர் அடிக்கிறது இல்லைங்க, ஸ்டண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு நடிகர் ஹீரோ அடிக்கிறது, ஹீரோ மற்றவர்கள் அடிக்கிறதுலாம் வந்து பாரபட்சம் இல்லாமல் வந்து அந்த காட்சி வந்து ரொம்ப இயற்கையாக வரணுன்றதுக்காக அது பண்ணுவது உண்டு. அதுக்கு வந்து பல சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டது உண்டு. இப்போ என்னென்னா, வரலட்சுமியே ஆர்கே சுரேஷ் வில்லன் வந்து ஒரு கண்ணாடி ஸ்டீல் அந்த கண்ணாடி ரூலில் வந்து ஒரு தடி மாதிரி, அந்த தடியில் வந்து மண்டையில் அடிக்கணும்னா சீன் தான் ரெடி பண்ணி வச்சு கேமராமேன் செழியன் என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டம்மி ஒன்று தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டம்மியில் அடிக்கும் பொழுது அதை எடுத்துருவாங்க, ஓகே பண்ணிவிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிஜமான அந்த கண்ணாடி உருளை வந்து கையில் இருந்திருக்குது. ஆர்கே சுரேஷ் பதறி போய், சார் நிஜமாகவே இருக்குது சார், டம்மி எங்கன்னு கேட்டிருக்காரு. இதுலேயே அடியான்றாரு. ஆர்டிஸ்ட்டுக்கு தெரிய வேணாம், அதாவது வரலட்சுமிக்கு தெரிய வேணாம், இதுலேயே அடி அப்படின்றாரு. கேமராமேன் செழியன்னு சொல்கிறாரா வந்து எல்லாரும் கொலைக்கேஸில் போகிறோம் உள்ள அப்படின்ற ரேஞ்சுக்கு. என்னென்னா, இந்த நேரம் ஆர்கே சுரேஷும் பயப்படுறாரு, யூனிட்டும் பயப்படுது, பாலா மட்டும் கூலாக உட்காந்துக்கிட்டு அந்த காட்சி சிறப்பாக வரணும், எந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு டேக் வந்து மிஸ் ஆகுது, 2வது டேக்கு திட்டுறாரு வந்து, அடி நீ இந்த டைரெக்டாக அடினோடனே வரலட்சுமி அடித்த உடனே கிட்டத்தட்ட அந்த நெத்தியில் வந்து 6 தையல் போடப்படுகிறது. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, பிரச்சனை என்ன ஆகிடுச்சுன்னா, இது வரலட்சுமியுடைய அம்மாவுக்கும் தெரிய வருது, சரத்குமாருக்கும் தெரிய வருது. அவர்களிடம் சில பேர்லாம் சேர்ந்து பாலாவுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, யூனியன் டைரக்டர் யூனியனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ப்ரெஸ் மீட் வச்சு பாலாவுடைய இமேஜ் காலி பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சில் சொல்லும் பொழுது, வரலட்சுமி போயிட்டு சாயாதேவி கிட்ட போய் சொல்கிறாரு, என்னென்னா டைரக்டர் இப்படி தான் இருப்பார், அவருடைய குணம் இப்படி தான், இந்த காட்சி வரணுன்றதுக்காக இதுவாக எடுத்திருக்காரு, மற்றபடி எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு 3-4 தையல் வந்து போட்டிருக்காங்க, பெயின் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின் பொழுது அவங்க சரி சினிமா தானே, அதை தாண்டி மகளும் சொல்கிறாங்க ஒரு காட்சி சிறப்பாக வரணும், ஒருவேளை இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாகி ஒரு நேஷ்னல் அவார்டு மாதிரியான ஒரு விஷயங்கள் வாங்கி ஒரு ஆஸ்கார் விருதே வாங்கிடுச்சுன்னு வச்சுக்க, வரலட்சுமியே கிடச்சிச்சுன்னா அந்த புகழ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தானே சேரும் அப்படின்னால அதை வந்து ரொம்ப கூலாக விட்டுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுடைய விருது வழங்கும் விழாவில் கூட பாலா சாயாதேவி வரலட்சுமியுடைய அம்மாவை கூப்பிட்டு காலில் ஆசீர்வாதம்லாம் வாங்கி அந்த விருதை கொடுத்துருப்பாரு, இல்லை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கல. இதுதான் காரணம் வந்து இந்த வணங்கான் படத்தில் நடிக்க வச்சதுக்கான காரணம் அப்படின்ட்டு. ஓகே சரி, சாயாதேவி சரத்குமாருடைய அந்த பின்னணி, ஏன்னா நம்ம வரலட்சுமி நிக்கோலஸ் பற்றி பார்ப்போம் வந்து டெல்லியில் பிறந்தவர் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு,
தினகரன், பழைய தினகரன் பத்திரிகையை வந்து அந்த ஓனர் கேபி கந்தசாமி வந்து இவருடைய மாமா. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்த நியூ காலேஜில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மிஸ்டர் மெட்ராஸ், அப்புறம் அந்த லிஃப்ட்லாம் தூக்குறது, அப்புறம் அந்த பாடி பில்டிங்லாம் கலந்துக்கிறது, இப்படி இருக்கிறதுனால அவர் தினகரன் பெங்களூரு எடிஷனை போய் நீ பார்த்துக்க அப்படின்னு அனுப்புகிறார். மருமகனை அனுப்புகிறாரு. அங்கே போயிட்டு அவர் வந்து நிறைய சொல்லுவார். சரத்குமார் வந்து நிறைய பேட்டிகளில் வந்து, நான் ஒரு சைக்கிள் பாயாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன், வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டேன் அப்படின்னு. நீங்கள் வெளி மாநிலத்தில் அப்போ பிரிண்ட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் பெரிய அளவில் சர்க்குலேஷன்லாம் இருக்காது. வந்து அங்கே தமிழ் படிக்கிறவங்க கம்மியாக தானே இருப்பாங்க. ஆனால் சரத்குமார் எல்லா வேலையும் ஒரு சைக்கிளில் கொண்டு போய் அந்த பேப்பரை போடுறதுலேருந்து சர்க்குலேஷன் பார்த்துக்கிறதுலேருந்து எடிட்டோரியல் வரைக்கும் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. வந்து இந்த பெங்களூர் எடிஷனை அப்படி கொண்டு வந்ததில் அவருக்கும் பெரும்பங்கு உண்டு. அந்த சமயத்தில் 86 சாயாதேவியை மீட் பண்ணி லவ் பண்ணி திருமணம் பண்ணி வீட்டுக்கு எதிராக திருமணம்லாம் பண்ணி முடிச்சு கிடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, எவ்வளோ காலம் தான் நம்ம பேப்பர் பாயாக இருக்கிறது, சரி சினிமாவில் நடிப்போன்ற ஒரு ஆசையில் நடிக்க வந்தப்போ படம் எடுப்போம், ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற பொழுது தான் மிஸ்டர் கார்த்திக்னு ஒரு படம், கார்த்திகை வச்சு ஒரு படம், சொந்த படம் எடுக்கிறார். இந்த படம் அட்ர ஃப்ளாப் ஆகுது. அட்ர ஃப்ளாப் ஆகி மறுபடியும் பெங்களூருக்கு போகிறாரு, இருக்க முடியல. திரும்பவும் ஒய்ஃபுக்கிட்ட நான் நடிக்க வரேன்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளே வந்து முதல் குழந்தை பிறந்துச்சு. அடுத்த குழந்தை 2வது மகள் வந்து பூஜா சரத்குமார், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 2வது படம் இங்கே நடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வாய்ப்பெலாம் தேடிக்கிட்டு இருக்காரு. நிறைய ப்ரெஸ் மீட்டில், ஏன்னா ஆரம்பகட்ட காலத்திலேருந்து சரத்குமாருக்கு வந்து நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பிஆர்ஓவாக இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், அது அவருடைய பிறந்த நாளுக்கு ப்ரெஸ் மீட் வைப்பார். நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்ல ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஒரு அறிமுகம் பண்ணுவார். வந்து டக்குன்னு வந்து புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்குன்றார். வந்து அரங்கமே சிரிச்சுட்டோம், அவரும் சிரிப்பார். வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு இன்னோசென்ட். வந்து அதை சரத்குமாரை ரசிப்பார். வந்து எங்கள் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருங்க, நீங்கள் மட்டும் புரட்சி தமிழன் சத்யராஜ்ன்றீங்க அப்படின்னு. இப்போ ஆரம்ப கட்டக்காலம் இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லை சுந்தரராஜன் தான் அவரை நிற்க வச்சு ஜம்ப் பண்ணுற மாதிரி குதிக்கிற மாதிரி இந்த ஹாட் ஷாட் கேமரானுவாங்க, அந்த கேமராவில் எடுத்திருக்காரு. வந்து சொல்கிறதுக்காரன் என்னென்னா புலன் விசாரணை அப்படின்ற ஒரு படம் தான் சரத்குமாரை வேற ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போகுது. வேறு மலமலன் படங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குணச்சித்திர வேரம், அப்புறம் வந்து வில்லன், அப்புறம் வந்து சேரன் பாண்டியன், நாட்டாமை முறையான படங்கள் வந்த பிறகு சரத்குமார் விஜயகாந்துக்கு ஈக்குவலான ஒரு பீக்கான நடிகராக மாறுறாரு. அங்கே பெங்களூரில் இருந்த ஒரு குடும்பத்தையே மறந்துடுறாரு. அந்த கடைசியில் நான் இருந்த சினிமாவுக்கு வந்த உடனே நக்மாவுடன் ஒரு கிசுகிசு ஏற்படுது. வந்து நிறைய அந்த சமயத்தில் வந்து ஏகப்பட்ட பத்திரிகைகள் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, தனி கொடுத்துன்னு வச்சுக்கிறாரு, ஈசிஆரில் பங்களா வாங்கி கொடுத்துட்டாரு, என்னென்னோ எழுத நினச்சோம். ஒவ்வொரு இடத்துலையும் கோவப்படுவார். வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க, என்ன வருஷம் தெரியல, இதயம் பேசுகிறதுன்னு ஒரு பத்திரிகை வந்தது. அந்த இதயம் பேசுகிறது பத்திரிகையை வந்து சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி செல்வரத்னம் எடுத்து நடத்தினார். அதனுடைய ஆஃபீஸ் வந்து பர்கிட் ரோடு கடைசியில் இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஆஃபீஸ் மாதிரியே இருக்காது. 3 வேளையும் சாப்பாடு போட்டு மத்தியானம் பிரியாணிலாம் போட்டு, எந்த பத்திரிகை ஆஃபீஸ்லாம் அப்படி இருக்காது. அப்படி ஒரு செலவு பண்ணார். அவருக்கு என்னென்னா ஒரு பத்திரிகை நடத்தணும்னு ஒரு ஆர்வம். அப்போ இதயம் சினிமான்னு ஒரு பத்திரிகை வந்துருந்தது. அப்போ வந்து சரத்குமாருக்கும் நக்மாவுக்குமான ஒரு விஷயத்தை ஒரு வாசகர் பார்வையிலேருந்து ஒரு கடிதமாக எழுதி கவர் ஸ்டோரியாக போட்டிருந்தப்போ சரத்குமார் ஆட்கள்லாம் வந்து உள்ளே பூந்து அந்த ஆஃபீஸே அடிச்சுட்டு நொறுக்கின சம்பவம்லாம் உண்டு. எதுக்கு சொல்ல வரோன்னா அப்படி கோவப்பட்டதெல்லாம் உண்டு. அந்த சமயத்தில் பயங்கர பீக்கில் இருக்கார். வந்து இந்த நேரம் தான் 2000 சாயாதேவிக்கும் சரத்குமாருக்கும் வந்து ஒரு விவாகரத்து ஏற்படுது. அது பெரிய அளவில் கூட ஃப்ளாஷ் ஆகலை. ஒரு வேளை சாயாதேவி நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டே கொடுத்து அது பெரிய அமளி திமுலையாக கூட மாற்றிருக்கலாம். அப்போ பத்திரிகைகள் அசல் புரசலாக எழுதுகிறாங்க, ஒன்றும் தெரியாமலாம் போகுது. அப்புறம் ராதிகா சரத்குமார் ராதிகாவை திருமணம் பண்ணுறாரு, அதுவும் சர்ச்சையாகுது. அப்புறம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வளர்ந்த பிறகு மகளுக்கு வரலட்சுமிக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும், அதுவும் வந்து தமிழ் சினிமாவில் நடிக்கணும், அப்பாவுக்கு எதிராக நடிக்கணும், ஒரு கோபம் இருக்குது இல்லைங்களா. நாம் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும்போது நம்ம அப்பா வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் நம்ம அம்மாவை விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்ற ஒரு கோபம் வந்து மகளுக்கு இருக்கும். அந்த கோபம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் படத்தில் முதல்ல சங்கர் வந்து ஜெனிலியா கேரக்டருக்கு வரலட்சுமி தான் செலக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சரத்குமார் சொல்லி தான் அது எடுத்ததாகலாம் ஒரு தகவல் உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, சரத்குமாருக்கும் சங்கருக்குமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சூரியன் படம் பவித்ரன் டைரக்ஷனில், அந்த படத்தோடைய கோ டைரக்டர் வந்து சங்கரும் வெங்கடேஷும். கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய ஆக்ஷன் போர்ஷன் எல்லாம் சங்கர் ஷூட் பண்ணியிருப்பார், காமெடி போர்ஷன் முழுக்க வந்து வெங்கடேஷ் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜென்டில்மேன் கதையை வந்து சரத்குமாரை வச்சு தான் பண்ண வேண்டியதாக இருந்தது சங்கர். அது கடைசியில் காலப்போக்கில் அப்படியே மாறிக்கிது, அர்ஜுனுக்கு போயிடுச்சு. அந்த சமயம் என்ன காரணம்னா, கேட்டி குஞ்சுமனுக்கே சரத்குமார் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ பவித்ரன் என்ன பண்ணிட்டாரு, ஜிகே ரெட்டிக்கு போய் ஒரு படம் பண்ணார். அந்த படம் தான் வந்து ஐ லவ் இந்தியா. ஜிகே ரெட்டி வேறு யாரும் இல்லை, விஷாலுடைய அப்பா. மிக பிரம்மாண்டமான ஒரு செலவில் அந்த படம் வந்து எடுத்தாங்க. வந்து
கிட்டத்தட்ட பயங்கரமான செலவுங்க வந்து அப்படி எதிர்பார்த்தாங்க. சூரியனை விட 10 மடங்கு இந்த படம் வந்து ஓடும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பு. அந்த படம் பூஜை அன்றைக்கி அவ்வளோ பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வான்ஸும் பேமெண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு போரூர் ராமச்சந்திராவுக்கு பேக் சைடு இப்போ டிஆர் கார்டன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒட்டகம்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. ஒட்டகத்துக்கு பின்னாடி இந்த சின்ன ஒரு பாம்லாம் கட்டி வெடிக்க வச்சு சில காட்சிலாம் எடுத்து அது 2-3 ஒட்டகம்லாம் இறந்து போச்சு. அதன் பிறகு தான் ப்ளூ கிராஸ் வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கி ஒரு நாய் குறுக்க ஓடினா கூட நீங்கள் வந்து ப்ளூ கிராஸ் கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற முடியும் என்ற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். அந்த ஐ லவ் இந்தியா அட்ர ஃப்ளாப் ஆகுது. ஜிகே ரெட்டி அதாவது விஷாலோடைய அப்பாவுக்கு ஒரு பெரும் நஷ்டம் உண்டாகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷால் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. வந்து எப்படி பாருங்கள் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நடிக்க வர்றாரு. அவர் அந்த சமயத்தில் நடிகர் சங்கத்தை கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதெல்லாம் இந்த வெறும் வந்து திருமண விஷயங்கள் மட்டும் சொல்லாமல் இதனுடைய பின்புலம் வரலாறு இதெல்லாம் சொல்லி ஆகணும். அப்போது தலைவராக சரத்குமாரும் செயலாளராக ராதாரவியும் இருக்காங்க. இப்போ இந்த டீம் யார், விஷால், கார்த்தி, ரமணா, நாசர் இவங்கெல்லாம் போயிட்டு உங்களுடைய செயல்பாடு சரியா இல்லை, ரெண்டாவது இந்த நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதில் நிறைய முறைகேடுகள் உள்ளது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் இதுவாக்கி நாங்கள் பொறுப்பில் இருக்கிறோமே, எவ்வளோ காலம் நீங்களே பொறுப்பு இருப்பீங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு கட்டத்தில் ப்ரெஸ் மீட் வச்சே வந்து சரத்குமார் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாரு. அது ஒரு தனி ட்ராக் வந்து அப்புறமா வரலட்சுமிக்கும் விஷாலுக்கும் வந்து ஒரு காதல் போச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சுட்டாங்க. அப்புறமா அவரே கூட இப்போ எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரியான சில இதெல்லாம் கூட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு, பொதுவாக போட்டிருக்காரு. இதெல்லாம் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, இவ்வளோ ஒரு 86 திருமணமாகி 2000 ஒரு குடும்பத்தையே விட்டுட்டு வந்துட்டார். இந்த நேரம் மகள் மனைவி எல்லாம் வந்து சரியாயிட்டாங்களா அப்படின்னா வயது, ஒரு அனுபவம், ஒரு பக்குவம். ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் வரலட்சுமிக்கும் ராதிகா சரத்குமாருக்குமே ஒரு எளியும் முனை மாதிரியான ஒரு சண்டையெல்லாம் இருந்தது. அதை வந்து ஓப்பனாக வரலட்சுமி ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்கள பிடிக்காது, ஏறக்குறைய அவங்க அப்பாவை பழி வாங்கினு தான் வந்தவங்க. அவங்க வந்து அவங்க போடா போடி படம் மட்டும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருந்ததுன்னா வரலட்சுமி இன்னும் பெரிய ஆர்டிஸ்டாக கூட வந்திருக்கலாம். தெலுங்கில் இன்னும் கவனமாக இருக்கிறாங்க வந்து. ஓகே, இதெல்லாம் தாண்டி இந்த நிக்கோலஸ் யார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்க. இன்றைக்கி வந்து ஆடம்பரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்றுலாம் பார்த்திங்கன்னா மெஹந்தி இந்த ஃபங்க்ஷனு ஸ்டார் ஹோட்டலில் சென்னையில் நடந்திருக்கு. இது முடித்த பிறகு 2 ரிசப்ஷன் நடக்க போதான். 2 ரிசப்ஷனும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ரிசப்ஷன். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து தரப்சந்த் லுக்கட்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய திருமணம் காதலின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த ஒரு சேட்டோடைய திருமணம் ராயப்பட்ட ஒய்எம்சி மைதானத்தில் நடந்தது. அதாவது அது வந்து திருமணத்திற்கான விருந்து கிடையாது, வந்து ஒரு திருவிழான்னு கூட சொல்லலாம். ஒரு கரும்பு ஜூஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு 150 வகை ஸ்வீட்லேருந்து அப்படி போய் ஒரு ரவுண்டு நீங்கள் ஒரு விட்டு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஏறக்குறைய அப்படி ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சரத்குமார் அவருடைய மாப்பிள்ளையை முடிவு செஞ்சுருக்காங்க. இது மொத்தமே வந்து அந்த நிக்கோலஸோடைய செலவு அப்படின்றாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு குட்டி தொழிலதிபர் இல்லை ஒரு பெரிய தொழிலதிபராக கொடுக்கலாம். 90 கோடி சொத்து மதிப்பு உள்ளவர். அவர் வந்து ஒரு பெயிண்டர். அவர் பொம்மையில் இருக்கிற ஒரு பெயிண்டர். வந்து அவருக்கு வந்து மாதத்துக்கு 2 பெயிண்ட் விட்டாலே போதுமா ஓஹோன்னு இருப்பாராம். எனக்கு தெரிஞ்சு ரவிவர்மாவோட பெரிய ஆளாக இருப்பார் பொழுது வந்து. ஏன்னா அவர் தான் பெரிய ஓவியர்னாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஜிம் பாடியோடு இருக்கார். அவர் தான் மாமனாருக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு மாஸ்டர் ஆகி. இதில் விட என்னென்னா 12 வயது மகள் அவருக்கு இருக்காங்க. ஏற்கனவே திருமணம் ஆகி அவரும் விவாகரத்து பெற்றவர். ஓகே, இதெல்லாம் மீறி இந்த திருமணம் தாய்லாந்துலையா வைக்கணும் அப்படின் பொழுது ஓகே, எங்களுடைய விருப்பம் அது, நாங்கள் வச்சுக்கிறோம். அம்பானியுடைய கல்யாணத்துக்கு அவருடைய சக்திக்கு அவர் அங்கே வைக்கிறார். ஒரு ப்ரீ வெட்டிங்கு அப்படி வைக்கிறாரு. அப்புறமா வந்து கப்பலில் வந்து சொகுசு கப்பலில் மொத்த வரைக்கும் பாலிவுட் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வராரு. எங்களில் நாங்கள் ஒன்றும் அவருக்கு சளைச்சவர் இல்லை. எங்கள் சக்திக்கு நாங்கள் தாய்லாந்தில் வைக்கிறோம், சென்னையில் வந்து வரவேற்பு வைக்கிறோம், தேர்நிலவுக்கு வேறு எங்கன்னா மொரிஷியஸ் போவோம், அது எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, ஓகே. இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான இந்த செய்தியை வந்து அப்டேட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.